நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாயில் வச்சதும் கரையக்கூடிய நிறைய விதமான ஸ்வீட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் மேலே மொறுமொறுனும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு போண்டாவை சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிடணுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அந்த கிண்ணத்துல 1 கப் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுல வேணா சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்க மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கப் எடுத்து அதில் ஃபுல்லாக அளந்து உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு, ஃபுல்லாக அளந்து துவரம்பருப்பு சேர்த்தாச்சு. இதே அளவு ஃபுல்லாக அளந்து கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். பைத்தம் பருப்பும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாமே சமமான அளவு, அதாவது 125 ml நீட்டு ஒரு மெஷர்மெண்ட் கப் அளவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கப்பில் தான் 4 வகை பருப்பையுமே சமமாக அளந்து எடுத்து சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியை இதில் சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெயில் காலமாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க, நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லாவே ஊறி இருக்கு. குளிர்காலம் மழைக்காலமாக இருந்தால் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து ஊற வச்சிடாதீங்க, தண்ணி அளவாக சேர்த்து ஊற வைங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு 400 கிராம் 450 கிராம் பருப்பு இருக்கும். அதனால் கிரைண்டரில் சேர்த்து இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கிறேன். நீங்கள் இதை விட கொஞ்சமான அளவு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் புசு புசுன்னு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் மாவு நமக்கு இருக்கணும். நம்ம இந்த மாவை கையில் எடுத்து விட்டால் பஞ்சு மாதிரி பொத்துன்னு விழணும். அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்க சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுள்ள பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த மாவு எடுத்து சேர்த்தாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். பச்சரிசி மாவோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவு சில சமயம் இலகலாக ஆயிடுச்சு, தண்ணி நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பச்சரிசி மாவை கூட குறைய சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டான அளவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு கருவேப்பிலை இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் சேர்த்தாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்க்கணும். தோலெல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, தூளுப்பு சேர்த்துருக்கேன். அளவு எவ்வளோன்றது சொல்கிறேன். ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நிறையவும் சேர்த்துற வேணாம், நம்ம சேர்த்த இந்த அளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 1 போதுமான அளவாக இருக்கும். இஞ்சி சேர்க்கும் பொழுது துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தோலை நல்லாவே எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு வாஷ் பண்ணி சேருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இது போல் இருக்கும். உப்பு நான் இன்னைக்கு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்தேன். உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு அரைக்கும் பொழுது உப்பு சேர்க்க வேணாம். லாஸ்ட்ல இது போல் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. அழுத்தி பிசையக்கூடாது. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்து கடலெண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. மிதமான தீயில வச்சுட்டு இது போல் கைகளில் எடுத்து பந்து மாதிரி நம்ம விட்டாலே போதும். நல்லா சூப்பராக மேலே எழும்பி வந்துடும். புசு புசுன்னு இந்த போண்டாக்கள் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் எந்த அளவில் இருக்குது பாருங்கள். நம்ம விட்ட உடனே அடியில் மாவு போய் இறங்கலை, அதே சமயத்தில் கருகவும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அடிப்பக்கம் கொஞ்சம் செவந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இது போல் கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு பக்கமும் நல்லாவே நமக்கு வெந்து வரும். திருப்பி விட்ட பிறகு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு கலந்து விட்டால் தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும். இது போல் கலந்து விட்டுடுங்க. இந்த போண்டாக்கள் ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த போண்டாவை அப்படியே சாப்பிட்டாலுமே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிஃபனுக்கு வைக்கக்கூடிய சாம்பார், சட்னி வகைகள், கார சட்னி, தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி, இது போல் எந்த சட்னியாக இருந்தாலுமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி எந்தளவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கும் பொழுது நிறையவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இலகலாயிடும். அப்புறம் அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா போண்டாக்கள் ஹார்டாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து நம்ம ஆட்டுவோம் இல்லைங்களா இட்லிக்கு, அது போல் நீங்கள் ஆட்டினீங்கன்னா கரெக்டாக வருங்க. அதே போல் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கும் பொழுது கண்டிப்பாக உப்பு சேர்க்காதீங்க. லாஸ்ட்டில் உப்பு சேர்த்து தான் நம்ம பிசையணும்.
அதே போல் வெங்காயம் சேர்த்துட்டு அழுத்தி பிசையக்கூடாது, மாவை கலந்து கலந்து தான் விடணும். வெங்காயம் சேர்த்துட்டு மாவை அடிச்சோ இல்லை அழுத்தியோ நீங்கள் பிசைகிறீங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பித்து மாவை திரும்பவும் இலகலாக மாறிடும். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே போண்டாக்களாக சுட்டு எடுத்துக்குவோம். நல்லா சுட சுட சூப்பரான போண்டாக்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.